ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சென்னா பிரியாணியும் எக்கு ரெடி பண்ணுறேன். அதுக்கு குக்கர் வச்சாச்சு, ஆயில் வச்சாச்சு. அது இப்போது வெங்காயம் போட போகிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் இப்போ வெங்காயம் போட போகிறேன். பண்ணிட்டேன், நல்லா வதக்கிறேன் வெங்காயம். நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிலாம் வதங்கியாச்சு. இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டதை குக்கரில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதங்கியாச்சு. இப்போது இதில் சென்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சென்னா. ஏன்னா இன்றைக்கி சென்னா பிரியாணி. சென்னா போட்டு நல்லா வதக்கலாம். அந்த பச்சை பட்டாணி சென்னா போட்டோம்ல, அது சென்னா நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டாச்சு 3/4 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும். தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அழாக்கில் 2 அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். 4 அழாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 அழாக்கு, 3 அழாக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு சரி பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம். தண்ணி காஞ்சின்ருக்கு. அந்த குக்கரில் தண்ணி லைட்டாக நுர கட்டுது. அது கொஞ்சம் கொதி வந்தோடனே அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் வச்சிடலாம். அரிசி போட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, சால்ட்டும் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் விசில் இறக்குனோடனே நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாம். குக்கர் போட்டு மூடியாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிஃபன் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் செய்கிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் ஒற்றைக்கல்ல ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டாச்சு. அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பூண்டு ஆட் பண்ணி இது மிக்சியில் போட்டு சட்னி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி வச்சுட்டேன். அதில் ஆயில் ஊற்றியாச்சு. அதில் கடுகும் போட்டாச்சு. அது புரியுது. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். குக்கர் விசில் வந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டு நெய் இப்போ ஆட் பண்ணியாச்சு. 2 கிளறி சாப்பாடு பேக் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸும் பார்த்தலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தோசை, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் சென்னா பிரியாணி, அப்புறம் ராகி ப்ரோட்டீன் லட்டு ஸ்நாக்ஸுக்கு. முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.